ஆமென். உங்களுக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார். அவருடைய வேலையை உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுவார். உங்களுக்கு வேத ஆதாரத்தை காட்டுறேன். வேத ஆதாரம் இல்லாமல் நம்ம எதையும் பேச மாட்டோம். ஒரு பையன் இளையகுமாரன், ஒரு அப்பாவுக்கு 2 பசங்க. இளையவன் திடீர்னு ஏதோ விரக்தி அடைஞ்சிட்றான். ஏதோ விரக்தி அடைஞ்சி ஏதோ கேட்பார் பேச்சை கேட்டு அப்பா கிட்ட போய், அப்பா என் சொத்தெல்லாம் பிரித்து தாங்க, நான் வெளியூரில் போய் சம்பாதிக்க போகிறேன் அப்படின்றான். அப்பாவும் ஒன்றும் சொல்லலை. சரி, பிள்ளையுடைய இப்போ அவன் புத்திரனாக இருக்கிறான். இப்போ அவன் வளர்ந்துட்டான். இப்போ அவன் விருப்பத்துக்கு தான் விடணும். அவன் இப்போ விவரம் தெரிஞ்சிட்டு இனி அவன் சுயமாக தான் இருக்கணும். இனி அவன் விருப்பம்தான், நம்ம அவனை ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. சரி மக்களே, உனக்கு சொத்து தானே வேணும், கொடுத்துட்டார். இளைய மகனுக்கு சேர வேண்டிய பங்கை பறித்து கொடுத்துட்டார். அவனும் போயிட்டான். ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக போய், அப்பாடா ரிலீஸ் ஆகிட்டோம்ப்பா, என்ன கஷ்டம் அங்கே, சுதந்திரமாகவே இருக்க முடியல, இப்போ நம்மளை கேட்க யாருமே இல்லை அப்படின்னு தன் நண்பர்களோடு சேர்ந்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுறான். என்னென்ன ஆசை உண்டோ, எப்படி எப்படி பணத்தை காலி பண்ணணுமோ, எப்படி எப்படி தீர்க்கணுமோ நல்லா என்ஜாய் பண்ணுறான். தீர்த்துட்டான். துன்மார்க்கத்தனமாக செலவு பண்ணி கடைசியில் எல்லாம் தீர்ந்து போச்சு. தீர்ந்து போனோன்னு நண்பனையும் காணும், ஒருத்தனையும் காணும், விட்டு ஓடிட்டானோ. சரி, இப்போ திரும்பி போகிறதுக்கு ரோசம் தடுக்குது. எல்லாத்தையும் இழந்துட்டோம், மறுபடியும் வேலை பார்த்து சம்பாதிச்சு நிறைய பெரிய பணத்தை சம்பாதிச்சுட்டு தான் அப்பா மூஞ்சில் போய் முழிக்கணும். இல்லைன்னா அது நல்லா இருக்காது, அது நம்மளுக்கு கௌரவ பிரச்சனை அப்படின்ட்டு வேலைக்கு கேட்குறான். ஒரு இடம் வேலை சரியாக அமையலை. ஏன்னா அந்த தேசத்துலேயே பஞ்சம். தேசத்தில் பஞ்சம்னாலும் அவனுக்கு பொழப்புக்கே கஷ்டமாக இருக்குது. இதில் இவனுக்கு எங்கே வேலை கொடுக்க அப்படின்னும் அவனுக்கு ஒரு வேலை கிடச்சிது, பன்றி மேய்க்கிற வேலை. சரிங்களா? பன்றி மேய்க்கிற வேலை கிடச்ச உடனே தலைவன், இதாவது கிடச்சிதே அப்படின்னா சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றான். நம்ம சாப்பாடுலாம் இல்லைப்பா தம்பி என்னொன்னே நம்ம பிரியாணி கேட்குறான். வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை, ஏதாவது ஒன்று தருவோம், தருவோம், சாப்பிட்டுட்டு கடை அப்படின்னா அவனுக்கு ஓவர் பசியாயிருது. சரி, இந்த தவிடையாவது சாப்பிடுவோன்னா அதையும் கொடுக்க மாட்டேன்றான். அதுதான் புத்தி தெரியுது. நல்ல சாப்பாடே தர மாட்டேன்றாங்களே, வேலையை மட்டும் போட்டு வாங்குறாங்களே, பெண்டை கலத்துறாங்களே, வாழ்க்கையில் முன்னேறவே முடியலையே, சாதிக்கவே முடியாதோ. அப்போ தான் புத்தி தெரியுது. எங்கள் அப்பா வீட்டில் எவ்வளோ வேலைக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு நல்ல நல்ல சாப்பாடு 3 வேளை கிடைக்குது, எனக்கு ஒரு வேளை சாப்பாடு கூட கிடைக்க மாட்டேங்க. என்னையா ஓனர் இவங்க, இவங்க கூட இருந்தானே செத்தே போயிடும், நம்ம அப்பா கிட்ட போயிடும், அவர் தான் நல்ல ஓனர், அவர்கிட்ட போய் வேலை செஞ்சாது பொழைச்சிக்கிடலாம், இங்கே கடந்து இனி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு துணிஞ்சிட்றான். துணிஞ்சு போனால் அப்பா அவனுக்காக தான் காத்துட்டே இருந்திருக்கார், எதிர்பார்ப்போடு காத்துட்டு இருந்திருக்கார். அவன் தூரத்தில் வரும்போதே ஓடி போய் கெட்டி பிடிச்சி அவனை அணைச்சி வேலைக்காரங்களை கூப்பிட்டு இவனை குளிப்பாட்டி இவனுக்கு நல்ல வஸ்திரத்தை உடுத்து மோதிரம் மாட்டி பழைய ஸ்தானத்துக்கே உயர்த்தி வச்சிட்டார், கையை தட்டி. அப்படின்னு யார் சொல்கிற? ஏசப்பா சொல்கிறார், ஓமியை சொல்கிறார். கர்த்தர் நல்லவர். பாருங்கள், துன்மார்க்கத்தனமாக செலவு பண்ணிட்டான். உலக பெற்றோர்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க? இனி மூஞ்சில் முழிக்கக்கூடாது, அப்படியே வந்தால் கூட அவன் இந்த வீட்டில் ஒரு ஓரமாக நாய் மாதிரி தான் இருக்கணும், அப்படிதானே சொல்லுவாங்க. நாய் மாதிரி தான் இருக்கணும். அவனுக்கு கொடுத்த எல்லா அதிகாரத்தையும் பறிச்சிருவாங்க. அதுக்கு அவன் பெசாட்டில் அங்கே பண்ணியே மேய்ச்சிருக்கலான்னு தோணும். பார்த்துருக்கீங்களா? சில அப்பா மாதிரி ட்ரீட் பண்ணுறது, சில அம்மா மாதிரி ட்ரீட் பண்ணுறது. அவன் உணரணுமாமா செஞ்ச தப்பை. உணர்ந்து தான் பைபிளில் வந்திருக்கும், உணர்ந்து தான் இனியாவது சரி ஒரு நல்ல வாழ்க்கை வாழலான்னு வந்திருக்கும். இவங்க குத்தி குத்தி காட்டி, இவங்க டார்ச்சர் படுத்தி அவனை ஒரேடியாக ஓட விட்டுருவாங்க. பாருங்கள், மனம் நல்ல அப்பா அப்படி கிடையாது, நம்ம பரம தகப்பனும் அப்படி கிடையாது. நீங்கள் அவரை விட்டு எவ்வளோ தூரமாக போயிருந்தாலும் ஆமென். ஆமாம், உங்கள் புத்தி தெளிஞ்சு ஆஹா நம்ம ஏசப்பாவோட இணைஞ்சிருக்கும் போது எவ்வளோ அழகான வாழ்க்கை வாழ்ந்தோம். அவருக்கு நமக்கு ரொம்ப கேப் விழுந்த மாதிரி இருக்கப்படாத அப்படின்னு அவரோட நீங்கள் நெருங்க உங்கள் வாழ்க்கையில் அவர் உயர்த்தி வைத்துக்கிட்டே இருப்பார்.
எந்த இடத்துல தலை குனிஞ்சான அந்த பையன் வீட்டை விட்டு போயிட்டான். துன்மார்க்கத்தனமாக காசை பூரா செலவு பண்ணிட்டான். எல்லா நியூஸும் இங்கே வந்திருக்கு. அண்ணங்காரன் சொல்கிறான். அண்ணங்காரனுக்கு எல்லா நியூஸும் தெரிஞ்சிருக்கு. தம்பியை பற்றின அப்டேட் பூரா தெரிஞ்சிருக்கு. நம்ம துன்மார்க்கத்தனமாக வேசி நிலத்தில் ஆஸ்தியை அழித்து போட்டவனுக்கு ராஜ விருந்தா அப்படின்றான் அப்பாவை பார்த்து. சரிங்களா? அப்போ எவ்வளோ அவமானப்பட்டிருப்பா, எவ்வளோ அவன் பேர் டேமேஜ் ஆகிருக்கும். ஆமாம், போயிட்டானா, வீட்டை விட்டு போயிட்டானா, அவ்வளோத்தையும் காலி பண்ணிட்டானா, தெருவில் இருக்கானா, பண்ணி வைக்கானா, ஐயோயோ அப்படின்னு ஊரே அவனை குறித்து ஒரு மாதிரியே பேசியிருக்கோம். இந்த அப்பாவுக்கும் தலைகுனிவு தான். சரி, ஒரு நாள் சரியாகும். ஒரு நாள் வந்தான் பாருங்க, உயர்த்திட்டார். ஆமாம், தூக்கி குளிப்பாட்டி ஜம்முன்னு வச்சுட்டார். உயர்ந்த இடத்துல உட்காந்துருக்கான். ஆமேன். இப்படி தான் பரம தகப்பன். ஆமேன். அவருக்கு லேசான காரியம். ஆமேன். அவருக்கு உங்களை உயர்த்துறது, மறுபடியும் உங்கள் ஸ்தானத்தில் நிலைநிறுத்துறது, உங்கள் சரீரத்தை மறுபடியும் ஆரோக்கியம் உள்ளதை மாற்றுறது, உங்கள் பொருளாதாரத்தை மறுபடியும் ஆரோக்கியமாக மாற்றுறது, நீங்கள் இழந்ததெல்லாம் திரும்ப உங்களுக்கு கொடுக்கறது, இதெல்லாம் அவருக்கு லேசான காரியம். ஆமேன், 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 ஆமேன். அப்படி உங்கள் தலையை நிமிர பண்ணுவார். நான் சொல்கிறத நம்புகிற மாதிரி இருக்காது, சாத்தியமே இல்லாத மாதிரி இருக்கும். எனக்கே சில நேரம் நம்ப முடியாது, ஆனால் நடக்கும். அவரை நம்பலாம் சார். அவர் எந்த லெவலுக்கும் போவார், புரியுதுங்களா? எந்த எல்லைக்கும் போவார். ஆமேன். அவரெல்லாம் அப்படிலாம் கணிச்சிட முடியாது. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவர். ஆமேன். சொல்லுங்கள். ஆமேன், ஆமேன். என் தலையை நிமிர பண்ணுகிற தகப்பன் ஒருவர் எனக்கு உண்டு. என்னுடைய வியாதி நிமித்தம் நான் தலை குனிஞ்சு போக மாட்டேன். என்னுடைய பொருளாதார குறைவு நிமித்தம், என்னுடைய வறுமை நிமித்தம், என்னுடைய தரித்திரத்து நிமித்தம், என்னுடைய கடனை நிமித்தம் நான் தலை குனிஞ்சு போக மாட்டேன். இன்றைக்கி ஒரு வேளை தலை குனிஞ்சு நின்றாலும் என் தலையை நிமிர பண்ணுகிற ஒரு தகப்பன் எனக்கு இருக்கிறார். பரத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை அனுப்பி என் தலையை நிமிர பண்ணுவார். ஆமேன், ஆமேன். வேசிகளிடத்தில் ஆஸ்தி அழித்து போட்டு துன்மார்க்கத்தனமாய் தன்னுடைய சொத்தை பூரா செலவு பண்ணிட்டு இருந்த அந்த இளைய குமாரனை மன்னித்து நேசித்து அவனை ஆசீர்வதித்து அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திரும்ப கொடுத்து. ஆமேன். ஆமாம், நாம் எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம். என் மகன் மரிச்சிட்டான், மறுபடி உயர்த்துட்டான், இவன் தொலைந்து போனான், மறுபடி திரும்பி வந்தான்னு சொல்லி. ஆமேன். வேதம் சொல்லுது, அவன் உயிரோடு திரும்பி வந்ததுக்காக. வேலைக்காரனை பார்த்து அண்ணங்காரன் கேட்பான், என்னடா ஃபங்க்ஷன் உள்ள ஒரே கொண்டாட்டமாக இருக்குது அப்படின்னா, அவன் சொல்லுவான், உம்முடைய சகோதரன் தொலைஞ்சு போயிருந்தார் இல்லையா, பிரிஞ்சு போயிருந்தார் இல்லையா, திரும்ப வந்துட்டார், என் மகன் உயிரோடு வந்தான் என்று சொல்லி உங்கள் அப்பா பெரிய விருந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு. சந்தோஷமே அதுக்கு தான் பெரிய கொண்டாட்டத்துக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கார், ஃபங்க்ஷனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கார். உயிரோடு வந்து சேர்ந்துட்டானே உங்கள் தம்பி, அதுக்காகத்தான் இவ்வளோ பெரிய ஏற்பாடு அப்படின்றான். எத்தனை நேரம் புரியுது? ஆமேன், ஆமேன், ஆமேன். நீங்கள் உயிரோடு அவர்கிட்ட வந்து சேர்ந்தீங்க இல்லையா? ஆமேன். உங்கள் தலையை அவர் நிமிர பண்ணுவார், பழைய ஸ்தானத்துக்கு உயர்த்துவார். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் இழந்த சரீர பலவீனம் பலம், ஆமேன், எல்லாம் மறுபடி வருது, ரெஸ்டோர் ஆகுது இயேசுவி நாமத்தினால். அவரால் முடியும். அவரை விட்டு தூரமாக போனால் எல்லாத்தையும் இழந்தீங்க, அவர்கிட்ட வந்தால் ஆமாம் டபுளாக வரும். அதுதான் அவருடைய பிளானு. ரெட்டிப்பாக தான் தருவார். அப்படி தான் பைபிள் வசனம் சொல்லுது. இழந்து போனதெல்லாம் ரெட்டிப்பாய் தருகிற தகப்பன் இருக்கிறார். யோபு வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்தாருங்க. டெஸ்ட் வச்சாங்க, எல்லாத்தையும் இழந்தார். என்னாச்சு? திரும்ப கொடுக்கும்போது கொஞ்சம் போல் கொடுத்தாரா? இல்லை இழந்ததை மட்டும் கொடுத்தாரா? 2 மடங்கு கொடுத்தார். அப்படிப்பட்ட அப்பா உங்களுக்கு இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? இந்த காலை நேரத்தில் தேவனுடைய வார்த்தையாக சொல்கிறேன். ஆமாம், நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப 2 மடங்காய், குறைஞ்சபட்சம் 2 மடங்கு, அதிகபட்சம் எவ்வளோ நாளும் சரி, அது அப்பாவுக்கும் உங்களுக்குள்ள டீல். ஆனால் ஒன்றே ஒன்று, இழந்ததை மட்டும் பெற மாட்டீங்க, அதிகமாக பெற்றுக்கொள்வீங்க. ஆமேன். அப்போ தான் உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ண முடியும். புரியுதுங்களா? ஆமேன். எத்தனை நம்புறீங்க? ஓ நன்றி ஆண்டவரே. யோபு வாழ்க்கையில் அவன் இழந்ததை திரும்ப கொடுத்துருந்தா காணாமல் போச்சு, மறுபடியும் வந்துச்சு, இழந்தான் கிடச்சிச்சு. இழந்து போனதை விட 2 மடங்கு கொடுத்ததுனால தான் ஊரே பார்க்கும். சரிங்களா? ஆமேன், ஆமேன். நீங்கள் உங்கள் தவறு நிமித்தமாக இழந்திருந்தாலும் யோபு தேவனே சோதிச்சார், அதனால் 2 மடங்கு கொடுத்தா நீங்கள் சொல்லலாம். இளையகுமாரன் தப்பு தானே பண்ணான், தப்பு பண்ணி தானே அவளத்தையும் இழந்தான். பின்ன எனக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது.
இளைய குமாரனுடைய கதை இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து வந்தது. அப்பாவுடைய அன்பை வெளிப்படுத்தினார், பரம தகப்பனுடைய அன்பை சொன்னார். நான் நம்புகிறேன் தேவனுடைய கேரக்டர் அதுதான். நான் தவறே செஞ்சு நிறைய இழந்திருந்தாலும் அதை எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?